ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான ரவா இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி மாவு பேட்டர் இல்லாமல் ரவா வச்சு இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ஸோ ரவை வந்து வறுக்காத ரவை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே அதை கழுவிட்டு அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தயிரில் உள்ள கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இது மாதிரி இருக்க வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போது சரியாக 1/2 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். இது கூட வந்து ஈனோ இருக்குல்ல, இது வந்து ஃபுட் நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்தது தான். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஈனோ வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈனோ ஊற்றிட்டு நம்ம வந்து 1/2 மணி நேரம் வச்சுருக்கக்கூடாது. நம்ம ஊற்ற போகும்போது தான் அந்த ஈனோ வந்து ஆட் பண்ணணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போது இட்லி தட்டில் வந்துட்டு இட்லி ஊற்றி வச்சாச்சு. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து மாவு வந்து கரெக்டான திக்கான பேட்டராக இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ மாவு வந்து திக்கான பேட்டரில் ஊற்றும் போது நமக்கு இந்த அளவுக்கு இட்லி கிடைக்கும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுவோம்ல, அரிசி மாவு, அரிசி உளுந்தெல்லாம் போட்டு, அது மாதிரி நமக்கு நல்லா கிடைக்கும். ஆனால் இந்த இட்லி நீங்கள் ஊற்றிட்டு உடனே நம்ம சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஊற்றி ஆற வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நல்லா இருக்காது. இட்லி ஊற்றிட்டு இது உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக, நல்லா ஃப்ளஃபியாக, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.